சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் பிராமி எந்தாரி சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது 96வது பாடல். எல்லாருக்குமே ஆள்வது அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நம்ம எல்லாரையும் அன்பினால் ஆளுவது, அறத்தினால் ஆளுவது, அறிவினால் ஆளுவது, ஆற்றலினால் ஆளுவது அப்படிங்கிறது. அந்த ஆளுமையில் எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. அதனுடைய அளவு மிகுகிற பொழுது தான் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தை ஆளுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பம் பெருசாகவும் நாடு வரைக்கும் அது போகிறது. அது மாதிரி அம்பாளை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அம்பாளை தொழுவார், சாமி கும்பிடுவா, எழுபாருக்கும் ஆதிபரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 7 உலகங்களுக்கும் அதிபராக இருக்கக்கூடிய அந்த பதவியை பெறுவார்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவள் யாருக்கும் கீழே இருக்க மாட்டா, அவளுக்கு கீழே எல்லாரும் இருப்பாள் அப்படின்னு தான் அர்த்தம். அதிபர்னா அதான். அப்படி அம்பாளை வணங்குவதனால் ஒரு ஆளுமை பெறுவோம். இப்படி ஆளுகின்ற அந்த தன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா தொழ வேண்டும்னார். இப்போ தொழுவது அப்படின்னு சொன்னால் எப்படி தொடருது அப்படின்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது அவரே சொல்லுவார், தோத்திரம் செய்து தொழுது அப்படின்னு சொல்லுவார். முறைப்படி தீட்சை எடுத்துட்டு மந்திரங்களை ஜெபம் பண்ணுறது, இப்படியும் சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா மானச பூஜைன்னு இருக்குது. மனதுக்குள்ளேயே எந்த விதமான தீட்சையும் தேவையில்லை. இறைவனுடைய நாமாவளியை எண்ணி அவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம், வணங்குகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பூஜை பண்ணக்கூடிய முறை இருக்குது. அது அந்தர் யாகம்னு சொல்லுவோம், சிவ மானச பூஜைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முறையினாலையும் தொடலாம். யோகம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், கோயில்தோறும் சென்று தரிசனம் பண்ணலாம், இல்லைன்னா பாடல்களை பாராயணம் பண்ணலாம், இல்லைன்னா கோயில்களில் போய் தொண்டு பண்ணலாம். ஒரு மலர் தொடுக்கிறது, பெருக்கிறது, முழுகிறது, வழக்கேற்றுறது, அது மாதிரி தொண்டு பண்ணலாம். இது மாதிரி எது வேணாலும் செய்கிறது தொழுவது அப்படிங்கிற சொல் எல்லாவற்றையும் குறிக்கும். ஆலயம் சார்ந்து இறைவனை சார்ந்து நீங்கள் செய்கின்ற அனைத்து பணிகளும் தொழுவது என்று தான் அதை குறிப்பிட வேண்டும். அப்படி தொழுபவர் எழுபாருக்கும் அதிபராவார். கண்டிப்பாக அவருக்கு எல்லாரும் வசப்படுவா, அவர் எல்லாரையும் ஆளுவார், அவரை யாரும் ஆள மாட்டார் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். அப்போ தொழுவதுங்கிறத பற்றி பார்த்தோம். அது என்ன, ஆமளவும் தொழுவார், முடிந்த வரையில் தொழுவதுன்னு சொல்கிறார். இது 2 அர்த்தம் இதுக்கு. என்னென்னா, கஷ்டப்பட்டு தொழு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, உன்னால் முடிஞ்ச அளவுக்காவது சாமி கும்பிடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த வார்த்தை மிக அழகான வார்த்தை. ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் அதிபரே. முடிந்த அளவு இறைவனை வணங்குவோமாக அப்படின்னு சொல்லுவார். அப்படி தொழுவது எதுக்கு அப்படின்னா, இந்த 7 பாருக்கும் அதிபராவது, அதாவது ஆளுமை செய்வது அப்படிங்கிறது தான் அந்த பலன் கிடைக்கும்னு இந்த பாட்டை பொறுத்தவரை. இப்போ இதெல்லாம் யாரை தொழுவதனால், யாரை தொழுவது அப்படின்னா அம்பாளை தொழுவது. இப்போ அந்த அம்பாள்னா யார்? நமக்கு தான் அர்த்தம் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறார், கேள்வி கேட்குறார். யாரை தொழுவது அப்படின்னா அம்பாளை கும்பிட்றது. எந்த அம்பாளை? அதுக்கு ஒரு நவசக்தின்னு சொல்லுவோம். ஸ்ரீவித்யாங்கிறது சாக்த சித்தாந்தம். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த அபிராமி இந்தாதியில். அதில் நவ சித்தாந்தம்னு பேர். 9 விதமான சித்தாந்தம், 9 விதமான அம்பாள். இந்த 9 வழிபாட்டு முறைகள் ரொம்ப தொன்மையாக இருந்து தோன்றி அனுஷ்டானத்துக்கு நிறையா பேர் பலன் அடைஞ்சு அது அந்த வழிபாடு தானேன்னு தெரியாமல் கூட அழிஞ்சு போன சில முறைகள் கூட அம்பாளுடைய வழிபாட்டில் நிறையா இருக்குது.
அந்த மாதிரி நவ சித்தாந்தத்துக்கு உரிய 9 அம்பாளுடைய பேரை சொல்கிறார் இதில். இந்த பேரை வச்சே அந்த 9 மந்திரங்களை கண்டுபிடிக்கலாம், 9 மார்க்கங்களை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் மிக தெளிவாக சொல்கிறார். இது ஒரு ஞான சூத்திரம், ஒரு சமயத்தின் வகைன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், கணபதியை மாத்திரமே கும்பிட்றதுங்கிறது காணாவத்தியம், விஷ்ணுவை மாத்திரமே பரம்பொருளாக நினச்சி கும்பிடுறது அப்படிங்கிறது வைஷ்ணவம், சிவத்தமத்தியுமே கும்பிட்றது அப்படின்னு சொல்கிறது சாக்தம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வருது. அதே மாதிரி அம்பாள்லேயே 9 அம்பாள் இருக்கா. அந்த 9 அம்பாளையும் ஒவ்வொரு அம்பாளாக முதன்மைப்படுத்தி கும்பிடுறது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு சூத்திரமாக இருக்கக்கூடிய பாடல். ஓஷதீயவாதம்னு இந்த மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்குல்ல, இவெல்லாம் வைத்தியம் பண்ணுறாளோ இல்லையோ சித்தர்கள், அவள்லாம் கும்பிட்டது ஒரு சாமி, அது ஒரு சித்தாந்தம் இருக்குது. அதே மாதிரி யோகம் பண்ணுறவா, யோகத்தின் மூலயமா சாமியை பார்க்குறவா இருக்கா. அதுக்கப்புறம் குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லி மனிதன் உடம்புக்குள்ளே பிரம்மச்சரிய விரதம் இருந்து காப்பாற்றப்படுறதுனால வரக்கூடிய ஒரு சக்தி எல்லா மனுஷாளுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் 12 வருஷம் அந்த விரதம் காக்கணும், பிரம்மச்சரிய விரதம். அப்படி காத்து அதை நம்ம காப்பாற்றின்னு வந்தால் மிகப்பெரிய வல்லமையெல்லாம் நாம் பெறலாம் அப்படின்னு. அது மாதிரி ஜபம், அதை வச்சு ஒரு வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி 9 விதமான சாக்த நெறிகளை இதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது 2 தகவல் வேறு நமக்கு சொல்கிறார், தலபுராண தகவல் வேறு சொல்கிறார். அதில் முதல் பேர் பாருங்கள், கோமலவல்லியை, கோமலவல்லி அப்படின்னு முதல்ல அம்பாள் மகாலட்சுமியில் ஆரம்பிக்கிறார். அல்லி அப்படின்னா அல்லியங்கோதைன்னு திருவாரூர் அம்பாளுக்கு பேர், கமலாம்பிகை அல்லியங்கோதைன்னு பேர். அந்த அல்லியங்கோதைங்கிற மிகப்பெரிய வழிபாட்டு நெறி. அந்த மதம் அழிந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக. அம்பாளே முழுவதற் பொருள், எல்லாமே அம்பாள் அப்படின்னு சொல்லி வழிபடுற நெறி 9 இருந்திருக்கு. அதில் கோமலவல்லி லக்ஷ்மியை வழிபடுற ஒரு நெறி இருந்திருக்கு, சாக்த சித்தாந்தம். அதுக்கடுத்து அல்லியங்கோதை, அதுக்கு அடுத்தபடியாக தாமரை கோயில் வைகும், இது ஒரு ஞான சூத்திரம். தாமரை கோயில் வைகும், கோமலவல்லின்னு சொன்னாலும் அம்பா மகாலட்சுமின்னு சொல்கிறேன். தாமரவள்ளி தாமரை கோயிலாக வைத்திருக்கின்ற இடமாக கொண்டிருக்கிறவள், அது அழகாக வேதம் சொல்லணும். பத்மினி பத்மாலயா, பத்மா ஆலயா, ஆலயம்னு இடம், தாமரையை கோயிலாக வைத்து கொண்டிருக்கிறவள் பத்மாலயா அப்படின்னு. அது மாதிரி சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய மிக சூச்சகமான வழிபாட்டு முறை இது. அது வடமொழியில் மொழிபெயர்த்தும் இதுக்கு பொருள் சொல்லலாம், தமிழ்லேயும் நேரடியாகவும் பொருள் சொல்லலாம். ஆனால் இது ஒரு சுருக்கு வழி. தாமரையை கோயில் வைகும், தாமரையை இடமாக கொண்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி, ஒரு அம்பாள். அதுக்கடுத்தது யாமலை, யாமலான்னு பேர். யாமலா தந்திரம்னே ஒரு தந்திரம் இருக்குது, ஷியாமலா தந்திரம்னு ஒரு தந்திரம் இருக்குது. யாமலா தந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, இரவு நேரங்களில் இறைவியை வழிபடுகின்ற யாமம் வயிறவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி அப்படிங்கிறார். அது அந்த வழக்கம்லாம் இப்போது நடைமுறையில் இல்லை. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, ராத்திரி நள்ளிருளில் யாமலவள்ளி திருவன்காட்டு கோயிலில் ஞாயிற்றுக்கிழமையில் ராத்திரி 12 மணிக்கு பூஜை நடந்திருக்கு ஒரு காலத்தில். அங்கே அம்பாள் இருக்கா, யாமலவல்லி. அடுத்த யாமலா அப்படிங்கிறது பேர், இரவிலே வணங்கப்படுவோம்னு அர்த்தம். வள்ளி அப்படின்னு, வள்ளி அப்படின்னு அம்பாளுக்கே பேர் உண்டு. வள்ளின்னு கொடிக்கு பேர், வள்ளின்னு ஒரு அம்பாள். அந்த அம்பாளுக்கும் சமயம் இருந்திருக்கு. அதுக்கடுத்தது ஏதமிலாலை, ஏதம் இலால் அப்படின்னா என்ன அப்படின்னா, வடமொழியில் எழுத்துக்களை அக்ஷரம்னு சொல்கிற வழக்கம். ஆங்கிறது வடமொழியில் முன்னாடி சேர்த்தா
விருத்த பொருளையும் கொடுக்கும். அண்மை பொருள், உண்மை பொருள், இன்மை பொருள் அப்படின்னு 3 பொருளை கொடுக்கக்கூடிய தன்மையுடையது இந்த ஆங்கிறது. க்ஷரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆசாரியெல்லாம் இந்த மரத்தை இழப்பா பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழைச்சுட்டே வந்தால் அந்த மரத்தினுடைய அந்த அகலமானது குறைஞ்சுட்டே வரும், இழைச்சி குறைச்சிடுவா. அப்படி குறைவு ஒன்று இல்லாதது அக்ஷரம். அது மாதிரி அம்பாளை யாராலையும் குறைக்க முடியாது, குறைவுன்னே ஒன்று கிடையாது, எப்பொழுதுமே பூர்ணமாகவே இருப்பார். அதனால தான் இந்த இடத்துல ஏதம் இலாலை அப்படின்னால் எழுத்து வடிவமான அம்பாளை சொல்கிறார். ஏதம் இலால்னா அக்ஷரான்னு பேர். ஆமாம், அக்ஷரம் அம்பாளா வருமா அப்படின்னா, பஞ்சாஷத் பீட்டரூபின்னி நமஹ லலிதா சகஸ்ரநாமம். அதாவது அம்பாளை ஆகமங்கள் மாத்திருகா நியாசம்னு ஒரு நியாசம் சொல்கிறா. அதில் அகாராதி க்ஷகாராந்தம் எழுத்துக்களில் அம்பாள் இருக்கா. அந்த 51 எழுத்துக்கும் 51 பெண் தேவதை இருக்குது, அதிதேவதை இருக்குது. அந்த 51 எழுத்துக்கள் வடிவாக உமையம்மை இருக்கிறாள். அதுதான் அக்ஷர பீட்டம்னு சொல்கிறாள். பஞ்சாஷத் பீட்டரூபின்னி நமஹ அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் அதுக்கு வியாக்கியானம் சொல்லியிருக்கு. அந்த அக்ஷர தேவதை 51 தேவதையை சொல்கிறார். எழுதறிய சாமலமேனி. இப்போ எழுத்துன்னு சொன்னாரா, அம்பாளை எழுத்துன்னு சொன்னாரா? எழுதறிய சாமலமேனி அப்படின்னா என்னென்னா, அந்த எழுத்துங்கிற வார்த்தையை வச்சே விளையாடுறாரு பாருங்க. ஷியாமலா அப்படின்னு சொல்கிறோம். அங்கே முதல்ல சொன்னது யாமலை, இப்போ சொல்கிறது ஷியாமலா. ஷியாமலான்னா கருப்பாக இருப்பவள்னு ஒரு அர்த்தம், பச்சையாக இருப்பவள்னு ஒரு அர்த்தம். ஷியாமலா தந்திரம்னு ஒரு தந்திரம் இருக்குது, அம்பாளுடைய வழிபாட்டு நூல். அது என்னென்னா வைதீக பரமானது. வேதத்துக்கு தான் எழுதா கிழவின்னு பேர். அவர் ரொம்ப நுட்பமாக சொல்லுவார் சில வார்த்தையெல்லாம். மறையின் பரிமளமேம்பார் ஒரு இடத்துல. அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, பூர்வ மீமாம்சாவா உத்தர மீமாம்சா அப்படின்னு வடமொழியில் சொல்லுவார். வேத வழியில் அம்பாளுக்கு ஷியாமலா தந்திரம் அப்படின்னு ஒரு தந்திரம் இருக்குது. அது எழுதக்கூடிய வேதங்களை எழுதாத கிழவின்னு வேதத்துக்கு பேர். அந்த எழுதாத வேதங்களை கொண்டு அதையே முதன்மைப்படுத்தி உமையம்மையை வழிபடுகிற ஒரு வழிபாட்டு நெறி, அதுதான் ஷியாமலமேனி. முதல்ல எழுத்தாக இருக்கான்னு சொன்னார். இப்போ எழுத்தே இல்லை, வெறும் ஒளியாக காதால் கேட்குற ஒளி, வேதஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. அந்த வேத வழியில் வைதீக நெறியில் ஷியாமலா தந்திரம்ங்கிற நூல் முக்கியப்படுத்தியிருக்கா. அதில் இருக்கக்கூடிய சுவாமின்னு அர்த்தம். இது எல்லாமே ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கார். அடுத்தது சகலகலா அப்படின்னார். அம்பாளுக்கு சகலம் அப்படின்னா உருவம்னு அர்த்தம், கலா அவயவேன்னு பேர். அவயவம்னா உறுப்புன்னு அர்த்தம். சகலம் அப்படின்னா இறைவனுக்கு உருவத்தோடு கூடியது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, பாதம், தலை, இதோட அந்த உறுப்புகளோடு இருந்தால் சகலான்னு பேர். சகல கலா அப்படின்னு சொல்கிறார். எல்லா விதமான உறுப்புகளோடும் கூடியவளாக அம்பாள் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் அப்படிம்பார். மயிலை போய் சாமின்னு சொல்லாமான்னா, மயிலாயிருக்கும் கோலையல் வெயிலாயிருக்கும் குயிலாயிருக்கும்பர். அப்போ மயிலுங்கிறது என்னன்னா, சிவபெருமான் ரொம்ப ஆத்மார்த்தமாக தன்னுடைய ஆத்துக்காரியை கூப்பிட்டு ஞானோபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படி ஞானோபதேசம் பண்ணின்னு இருக்கார் ஆத்மார்த்தமாக. இந்த அம்மா கொஞ்சம் மாலை வெயில், கொஞ்சம் அழகான தென்றல், அழகாக வீசின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு மயில் அங்கே அழகாக ஆடின்னு இருக்கு. அந்த சோலையை பார்த்துருந்தா அவர் உபதேசம் பண்ணிட்டுருக்கார் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையாக ஆத்துக்காரி. இந்த அம்மா கொஞ்சம் ஸ்ரத்தையாக கேட்கலை. அது என்ன பண்ணால் அது நந்தனவனம், அழகான நந்தனம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். நந்தனம்ங்கிற வார்த்தைக்கே மகிழ்ச்சி. நது பிரகலாதனே, தன்னை மறந்த மகிழ்ச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் போய் ஞானத்தை உபதேசம் பண்ணியிருந்தா யார் தான் விரும்புவா? அழகாக அங்கே ஒரு மயில் ஆடி இருந்து அதை பார்த்தானே, மயிலாக போன்னு சாப்பிட்டார். அதனால் அம்பாள் மயிலாக பிறந்தாராம். மாயவரத்தில் மயூராக இருந்து பூஜை பண்ணியிருக்கா. சென்னை மயிலாப்பூரில் மயிலாக இருந்து அம்பாள் பூஜை பண்ணியிருக்கா. அதனால தான் மயிலுங்கிற வார்த்தையை சொல்கிறார். தன்னை தம்மால் ஆமலவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபரே
அப்படின்னு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அம்பாள் அத்தனை பேருமே, இந்த 9 பேர், இதை நாங்கள் சைவத்தில் என்ன சொல்கிற வழக்கம் அப்படின்னா, பத்மாசனம்னு ஒரு ஆசனம் சிவனுக்கு பூஜை பண்ணும்போது, அந்த பூஜையில் இந்த 9 நெறியையும் சுருக்கியிருப்பாங்க. வாமாயை நமஹ, ஜேஷ்டாயை நமஹ, ரௌத்ரி நமஹ, கால்னி நமஹ, கலவிகரண்ணி நமஹ, பலப்பிரமதன்னி நமஹ, பலப்பிரமதனாயை நமஹ, சர்வபூததமனாயை நமஹ, மனோன்மனாயை நமஹன்னு சொல்லுவோம். இந்த 9 சக்தி, இந்த 9 இதில் சொல்லியிருக்கிற இந்த 9ம் அப்படியே சக்தியாக இருக்கும். இந்த 9 சக்தி வழிபாட்டு நெறியை முதன்மையாக கொண்டு பின்னாடி இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிடுதுங்கிறத ஒரு சின்ன குறிப்பால் அவர் காப்பாற்றியிருக்கார். இதில் எல்லாமே இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஆகம விஷயம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அரச பதவியை கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆகமங்களை படித்து அந்த அம்பாளை கும்பிட்டு அடையலாம், மிக உயர்ந்த ஒரு பதவியை கூட நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம அந்தளவுக்கு இல்லைன்னாலும் அம்பாளை வேண்டி வேலை வாய்ப்பை பெறலாம். இந்த பாடலை யார் முன்னாடி ஓம் சேர்த்து பின்னாடி ஒரு நமஹா சேர்த்து பாராயணம் பண்ணுறாளோ அவள் கண்டிப்பாக அவளுக்கு வேலை வாய்ப்பு வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆமளவும் தொழுவார் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடுது அப்படி. இது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஒரு செவி வழி செய்தி. ஒரு அந்தனர் இருந்தார். அவர் கொஞ்சம் இளம் வயசாக இருக்கும்போது அவருக்கு 2 குழந்தைகள், கல்யாணம்லாம் ஆச்சு, குழந்தை குட்டிலாம் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தார். கொஞ்சம் வயசாகிடுத்து, அப்படியே கொஞ்சம் தள்ளாடுகிற நிலைமை வருகிறது. அந்த தள்ளாடுகிற நிலைமை வருகிற பொழுது வறுமை, அந்த வறுமையில் அவரையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய மகனும் அவருடைய மகள் மாட்டு பொண்ணு இவாளாலேயே வெறுக்கப்படுற அளவுக்கு அவருக்கு இயலாமை வருது, வறுமை. அப்போ ரொம்ப வருத்தப்படுறார். அவர் அம்பாள் மானச பூஜை பண்ணுறவர், அம்பாளை மனதுக்குள்ளேயே வைத்து வழிபடுகிற ஒரு நெறி மானசம். அதுவும் இந்த 9 அதிகம் சொல்லியிருக்கார். தாமரை கோயில் வகும், அல்லியன் தாமரை, இவெல்லாம் மானச பூஜையை மையமாக வச்சவா. வள்ளுவர் சொல்லுகிற பொழுது மனத்தின் கண் மாசு இளன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மனதை தூய்மையாகப்படுத்தி எல்லா அறத்தையும் அதுக்குள்ளே வர்றது. சாமி கும்பிட்றது தானே. கோளிர் பொறியில் குணமிலவே என் குலத்தான் தாலை வழங்காத்தலைன்னு சொல்லுவார். அந்த 8 குணங்களை மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுறார். அப்படி பண்ணுற பொழுது அவருடைய பசங்களாலேயே, அவர்களுடைய மகள் பேரம்பேத்தியே இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு முதுமை அவரை ஆட்கொண்டது, ஒரு வறுமை அவரை ஆட்பட்டது. அவர் மிகவும் வருத்தப்படுகிறார். என்றாலும் அவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த அம்பாள் மானச பூஜையை 12 வந்தாராம். தொடர்ந்து 12 வரார். ஏன்னா அவரால் குளிக்க கூட முடியல, கோயிலுக்கு போக முடியல, வறுமை. அப்படியே இருக்கும்போது அந்த ஊரில் அரசன், அந்த காலத்துலலாம் அரசர்கள் ஒரு 4 ஊர் 5 ஊர் அரசர்கள்னு வச்சுங்களேன். மதுரை ஒரு அரசன் ஆண்டது, சிதம்பரம் ஒரு, தஞ்சாவூர் ஒரு அரசன் ஆண்டது, அது மாதிரி தானே. அது மாதிரி அந்த நாட்டு அரசனுக்கு ஒரு விதமான வியாதி. அவன் என்னென்னவோலாம் பண்ணி பார்க்குறான். அப்போ அம்பாள் தரிசனத்துக்கு வரான். இவர் இப்படி பூஜை பண்ணுறது யாருக்குமே தெரியாது, ரகசியமாகவே வச்சுருப்பார். லலிதா சஹஸ்ரநாமம் குலாராத்தியாயனமான்னு சொல்லுவாங்க, ரகசியமாக சாமி கும்பிடுற வழி. அது மாதிரி 12 வரார். அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான். அதுக்கு அவருடைய சொப்பனத்தில் இவரை காமிச்சு இவர்கிட்ட கையில் இதுக்கு பிராய்ச்சித்தம் உண்டுன்னு சொல்கிறார். உடனே யார் இது அப்படின்னு, யார் இருக்கா இந்த மாதிரி அப்படின்னு எல்லாரையும் கோயிலை சுற்றி இருக்கிறவாளெல்லாம் ஆற்றுல போய் பார்க்குறான் மன்னன். அதில் பார்க்கும்போது இவர் இயலாதவராய் இழிவுற்றவராய் வாசலில் உட்கார வச்சுட்டுருக்கார். அவருக்கு ஒரு படுக்க கூட ஒரு வசதி கூட ஒரு இல்லை, அப்படி ஒரு ஆள். ஆனால் இவரை தான் அம்பாள் அந்த சொப்பனத்தில் பார்த்தது. ஆஹா, நீங்கள் யார், உங்களை தான் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அவர் உடனே அம்பாளை நினச்சி பிரார்த்தனை பண்ணி ஒரு குங்குமம் கொடுத்தாராம்.
அது சர்வமும் நிவர்த்தி ஆகிடுதான் அந்த ராஜாவுக்கு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ராஜா இவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவார். இவள் குடும்பத்தில் என்ன வேணுமோ அவளுக்கு எல்லா க்ஷேமத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. காரணம் என்னென்னா, வயதான பொழுதும் கூட, கோயிலுக்கு செல்ல இயலவில்லை என்றாலும் கூட, தன்னை பிறர் இழிவு செய்த பொழுதும் கூட, தன்னை நோய் வறுமை நரையும் துரத்த பிணியும் துரத்த என்னை நமனும் துரத்த நீயும் துரத்துவாயோன்னு கேட்பார் அபிராமப்பட்டர் பதிகத்தில். அப்படிலாம் துரத்திய பொழுது கூட எதையும் லட்சியம் பண்ணாமல் அம்பாலை முடிஞ்ச வரைக்கும் தொழுததுனால ஏற்பட்ட பலன். அவ்வாறு அம்பாலை இடைவிடாமல் தொழுது நாம் நலனை பெறுவோமாக.